ஹலோ நோப்ல ஏ கேட்கல மீனா எங்க ஆ நம்ம அங்கே அந்த ஓடையிலையா என்ன மீன் ராலா சாம்பராலா சாதாரணா சரி 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 ஒன்றா இருந்தாப்போ கிளம்பிடா சரி ஒன்றும் ஆகலண்ணா பவுளி ஃபோன் அடிச்சு கூப்பிட்டா எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியல இப்போ மீன் கிடைக்கிறது மீன் நடந்து இங்கன்னா எங்க அங்கே தள்ளிக்கும் தள்ளி அதில் பார்த்து பார்த்து கூட்டு இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த இப்போ இந்த நேரத்தில் மீன் வாங்க சும்மா வந்தேன் சும்மா வந்தேன் தண்ணீர கால் கை கழுவ வெஞ்சோ ஏமா எடுத்து எவ்வளோ தள்ளி போட்டு கொண்டு பார்த்தியா ஒதுந்து தள்ளி போ அதில் தான் இருக்கு சரி சரி வா அவங்க எங்கேயும் போய்கிடாது சரி அதில் தான் நடக்கும் சரி பரவாயில்ல பரவாயில்ல சரி மாப்பிள சரியா சரி போ தண்ணி ஏன்னா தண்ணி இந்த இதில் கிடந்தா கண்டிப்பாக கிடந்தா ஓடிக்கிடாது இல்லை அதான் எனக்கு தெரியுமில நீ அடித்தா எதுக்கு அடித்தா மீன் சொன்னாலே எனக்கு இச்சி ஆயிடுச்சு பயங்கர இதுலேயே ஒன்று கிடந்த மாதிரி ஆமாம் நன்றி அது நன்று 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 அது நண்டு தான் போதும் கொஞ்ச நேரம் ஆச்சு மீன் அங்கே இந்த தண்ணியில் இதில் தான் தான் பார்ப்போம் இதில் தானா ஏதோ பொந்துலுக்கு போயிருக்குவான்னு தெரியலையே பொந்துக்க போகிறதுக்கு கொந்துலலாம் போகல உடனே இப்போ அது அந்த தண்ணியில அந்த தண்ணிக்குள்ளனா மட்டத்தில் நடந்தேன் ஆனால் வெளியே தப்பி வந்திருக்கா மீனுங்கண்ணா அப்படிதான் பார்த்துருக்கு தண்ணி இங்கே மடையில் திறந்து விட்டது டப்பு இப்போ அடைச்சிட்டாங்க தண்ணி இப்போ கம்மியாயிட்டா ஆமாம் ஆமாம் ஏப்ரல் மேலே தண்ணி நம்ம கம்மி தானே இப்போ அந்த இது மடையை திறக்கல தான் திறந்தாங்க இப்போ தான் 2 நாளுக்கு முன்னே தான் அடைச்சாங்க அதில் தனியாக கொஞ்சம் வந்து அந்த தண்ணி வந்து நிறைய மீன் வந்துச்சு அடா இப்போ ஒரு பெரிய அந்த பெருசு மட்டும் பார்த்தேன் சரி அத்தனை கூடும் அப்படின்னு கூப்பிட்டு பார்ப்பாங்க பார்ப்போம் தண்ணி கிடைக்கு டேய் பாம்பே என்ன பேர் அதுக்கு எங்க போக முடியும் இடத்துல கிடக்குறியா எவ்வளவு வந்து போல கிடைச்சிருக்க அம்மா ஒரு வேலையும் செய்யாம இப்படி மீன் கிடச்சுன்னா சாப்பிடறதுக்கு எப்படி இருக்கும் நான் சொன்னேன் நான் உங்களுக்கு கஷ்டப்படாம இருக்கேன் நான் உங்களுக்கு கரெக்டா காட்டி தருவேன் கஷ்டப்படாத எவ்வளோ மீன் எடுத்திருக்க செத்தாடை மூஞ்சில அடிச்சிடும் செத்தாடாது சாங் அதெல்லாம் என்ன போகுதுல இன்னும் அப்படியா பாம்பு மாதிரியே போகுதுதான் செத்து கிடக்க மாதிரி ஏன்னா தண்ணி இல்லை ஆமாம் பாம்பு இந்த மீன் என்ன செய்யலாம் அன்னைக்கு கொஞ்சம் ஒரிக்கத்தான் செய்யணும் எனக்கு இது என்ன மீன் இது ராலு என்ன நீ தர வடின மாட்டா ஏன்னா தண்ணி காது எப்படியோ நாங்க பிடிச்சிருவோம் சரியா நம்பல இதை பிடிக்கிறேன்னா ஒரு வீரனுக்கு எப்படி அழகி நம்ம அந்த காலத்துல பாம்பனை கொடுத்து வேற என்னொன்னு கிடந்ததுதான் எங்களை ஆனா இது கலங்கிட்டு நான் அது கலக்கிட்டேன் வேற பெருசா இருந்தா அது கொஞ்சம் சின்னது ஏடா இதுலதான் நடக்கும் நம்ம அவ்வளவு ஜோடி நினைக்க இது கூடயே தான் கிடந்து சின்னதுன்னா ஜோடியா இருக்கேன் இல்ல இது ஒரே தரம்ல ஆனா இது அதுல இதுல பாதி தான் இருக்கு சின்னது ரொம்ப சின்னது ஏறு ராசி நல்ல ராசி அதான் கொதங்கிட்டா இருக்குமோ இல்லையா தண்ணி இல்லல தண்ணி இல்லனால அதுக்கு எவ்வளவு கீழே ஓடி வந்து ஆனா பாஞ்சி வந்து அதுல முட்டிச்சுல தண்ணியில வச்சிச்சு ஆனா இது அந்த அன்னைக்கு தரா இல்லை பின்னல் இது இது ஆனா இது மற்ற இந்த இதுதான் ஒரிஜினல் ஒரிஜினல் இது வந்து வெள்ளை இதான் ஒரிஜினல் அது சாம்பர் எல்லாம் சாம்பர் இது வேணா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதான் மாப்பிளே நீ பிடிச்சத வேண்டியதான் மாப்பிள வந்ததான் முடியும் நினைக்கிறேன் இல்லை மாப்பிள அது எங்கள் அப்பா பின்னாலும் தெரிவிச்சிருக்காரு பல்லு பாரு பல்லெல்லாம் வேண்டாம் ஏதா உங்க டேடி தொழிலிருந்து நாங்கள் பார்த்துட்டோம் டேய் தண்ணி இல்லைன்னு தைரியத்தில் கையை போட்டா நீங்க
நான் இறங்க வேண்டியதுனோ? நீ இறங்க ரெண்டு ஏற்றி போய் பார்ப்போம். அடிச்சு போட்டா ஒரு நிமிஷத்துல போட்டுருவாமாப்ல. நம்ம என்ன சொல்லனா நம்மளும் பிடிச்சி பார்ப்போம். கொஞ்ச காலம் ஆயிட்டுல இந்த மீன்களை. சரி இதே போட இன்னொரு மீன் கிடந்து அதையும் பார்ப்போமா? ஆமா இல்லைந்து ஒன்று போதுமா? இது கிடையாது பார்ப்போம். கடந்தா பிடிச்சிடணும். அது எதுக்கு தன்னால ஜாவதுக்கு எதுக்கு அதில் கிடக்குது? நம்ம வயிற்றுக்குள்ளே பியாது நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டு பார்ப்போம். இன்னும் சைடில் எனக்கு இங்கே சைடில் எனக்கு செக்கியாரு இலை கொடி எல்லாம் ஒரே கலரில் இருக்கு. ஆமாம் இந்த சைடில் பதுக்கி இருக்கு வரும் ஒரே கலரில் இருக்கு இலை கொடி. இது சின்ன தடி போயிடாமல இது மூணு பேர்லாம் எடுத்துகிட்டு போவோம். இது நல்ல அடிபட்டும் அடிபட்டுதா? ஒன்று நெருக்கி போய். ஆமாம் இதா. ஆனால் இது என்ன தெரியும் தெரியும் கொக்கு இது பார்க்காம இருக்கு. கொக்கு தானே தின்னிடாயிரம் இதை தூக்கிடாது. இது நச்சுனது. சரி நம்ம அந்த நல்ல தண்ணியில் போய் க்ளீன் பண்ணி ஒட்டனே சமையல போட்டுருவோமா டக்குன்னு? சரியா? பாத்திரம் சட்டியெல்லாம் எடுத்து வந்துட்டோம். அதெல்லாம் நம்ம இதில் இருந்து எடுத்துக்கோம். வண்டியில் அடக்கும்ல. தண்ணியில் தரையில் போட்டாலும் இங்கே ஒன்று நேரம் உயிர் கிடக்கும். சரி நீ எல்லாமே தண்ணியிலையும் கொஞ்சம் நேரம் கரையில் இருந்தாலும் கிடக்குதாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக காமெடியாக தெரியல உனக்கு. உனக்கு இந்த துண்டு தான் அதை மட்டும் தின்னுட்டு நிற்க. எனக்கு இந்த தலைக்கு கீழே உள்ளது. இது வந்து உனக்கு தலை, எனக்கு இந்த வால்பி தலை உனக்கு, இது எனக்கு. சரி எனக்கு வால்பி வால் இதுதானே? இந்த வால் தானே? பாதி பாதி வால் உனக்கு இந்த வால் மட்டும் மேலே உங்களுக்கு பாதி எனக்கு. நீ மீன் சொன்னா சரி ஓகே. அது உங்க ஃபேமிலி கொண்டு போக இதை நான் ஒத்திக்கிட்டு அப்படின் அவ்வளோதான். ஃபேமிலிக்கெல்லாம் அங்கே அவன் கொண்டு போகிறான். ஒத்தைக்கு இருந்து இருக்கட்டும் மாப்பிள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. திங்கள் எங்கே போய் இருக்கு கவலையே படாமல் அடித்துன்னு இருக்கணும். இப்படி இப்படியே குழம்பு வச்சுருவோம். வா கோ நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு நேரம் இடைக்கும் கிடைச்ச நீர் உடனே கிடைச்சி மாம்பழம் என்னைக்கு மாம்பழம் நல்லா நல்லா இருக்கு. ஆனால் உளுந்து தானே பழக்கூடிய மாம்பழம் டேஸ்ட் தானே சூப்பர். ஆமாம் ரைட்டாக அப்படி அப்போ உனக்கு என்னுடைய வாங்கி தெரியும். அது கொஞ்சம் சோப்புல இருக்கு. இல்லை மீனை கொண்டாச்சு. சரி அடிச்சு எடுத்தாச்சு. சரி என்ன இப்போ நீ இதில் இருந்து விட்டா கண்ணுக்குள்ளே போயிடக்கூடாது. சரி அது போகாது. எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் அடிச்சு. சரியா? நான் என்ன வந்து என்னன்னா நீ எனக்கு என்ன இல்லைன்னா எப்பவும் உனக்கு இந்த கிளீனிங் வேலைன்னு ஒன்று உண்டு. எதுனா செல் இப்படி எடுக்கணும். இதுக்குலாம் நான் எடுத்துக்கிட்டே மாட்டேங்க. இந்த இடத்துல செல் எடுக்குது நான் எடுத்துக்கிட்டே மாட்டேங்க. அந்த கிளீனிங் வேலை நீ தான் எப்பவும் பார்ப்பா. நமக்கு அதான் இது நல்ல வலுவம் தான். கையிலேருந்து என்ன ஓடல மாப்பிள்ள. கையிலேருந்து வலுவனாலும் பரவாயில்ல. அத்தை நான் உனக்கு வந்து கிளீனிங் தரைக்கு தாரேன். ஒன்று போல தாரேன். இந்த அத்தை நமக்கு மீன் காட்டியும் கொடுத்தாச்சு. என்னை பொறிச்சு தரணும். ஆமாம் அதுவும் செய்ய வைக்கணும். இன்னும் என்னை வச்சு அப்படி வச்சு அப்படி எப்படி எடுத்துரு. நான் அந்த கத்தி கத்தி இந்த ஐட்டம்லாம் எடுத்து விடா. சரியா? நீ போய்த்து வாடி எடுத்துட்டு வாரியா? நான் போய் எடுத்துவா. போய்த்து வாடியா ஏன்னா சரி. அல்லவனுக்கு புல்லும் ஆயிடும்டா அப்படின்ட்டு என்ன செய்யிருக்கேன். அங்கே வாடையில் கிடந்த ஒரு இதை எடுத்து வச்சு எடுத்துருக்கேன். உயிரோடு தான் இருக்கேன். சரி செத்தாச்சுனா அதனால எனக்கு ஆளே கூடால வர முடியாமல் அன்னைக்கு கண்ட உடனே ஓடி வந்திருக்கேன். அவன் சொன்ன உடனே என் பார்ட்னர் என் தம்பி ஒருத்தன் வந்து கூடாத அவனை கூப்பிட்டு வர முடியல. அவன் வேற அன்னைக்கு ஆர்டரு போய்தான். அதனால அவன் வேற மீன் ரசிகன் போச்சு. எப்படின் உன்னை கண்டானா வந்து கைமா பண்ணியாச்சு. அத்தான் வந்து க்ளீன் பண்ணிட்டான். தெரியலையா? ஆனால் என்ன உயிரோடு தானே அடாயி. ஒரு மட்டை விட்டுவோமா? மட்டையில கட் பண்ணும். இந்திக்காரங்க இப்படி தான் அடிச்சு போடுவாங்க எல்லாருமே. இந்தியாரங்க எல்லாமே அப்படிதான். நம்ம பெத்த போனா அப்படிதானே. இது முழு மீனா பார்த்தேன்னா இப்போ தண்ணி நிறைய கிடந்துருந்தா என்ன செய்யிருப்போம்? முதல்ல அடித்து வெச்சு தான் எடுத்துருப்போம். மகிழி வெச்சு தான் எடுத்துருப்போம். மகிழி நிறைய இருக்கு பற்றி அந்த மீனில். இது எடுத்துட்டு இருக்கா? மட்டை எடுத்துட்டு இருக்கா? மட்டையா? மட்டையில வச்சு கட் பண்ணுவோம். இது ஆமா எடுத்துட்டு வா. என்ன விட்டா நீந்தும் போலுக்கு அது சாவ மாட்டேங்க. அதனால தான் கேரு இவ்வளோ தூரம்
தண்ணி கம்மியான கூட இங்கே இருந்து அங்கே நீந்து அங்கே மாதிரி போயிருக்க. அதான் சண்டான வாங்கன்னு மாட்டேங்க இருந்திருக்காது. அவன் எனக்கு ஹீரோ. எனக்கு ஒரு ஆள்னா வாங்கன்னு மாட்டேல பிரச்சனை இல்லை. அது யாங்கன்னு சொல்லிட்டானே நீ. என் ஃப்ரெண்டை கூட்டிருப்பேன். அத்தை கொஞ்சம் வயசாயிட்டலாம். அத்தா வயசாயிட்டுனா அத்தானு தோல் பிடிக்கிறது எங்கிரியப்போ அப்போ மட்டை எடுத்து தோல் பிடிக்க மாட்டேனே. அதான் கொஞ்சோட மீன் அக்கா எதுவும் சொல்லி விட்டாரா என்னடா தெரியலையா ஜோலி ஓடிட்டே கொஞ்சோட கூட்டிட்டு வந்து காட்டுக்குள்ள தட்டுடா என்னடா நீரை பிடிக்க வர சொல்லி என்ன ஜோலி பிடிக்க பார்த்தா கொஞ்சோட மீன்லாம் கொஞ்சோட தண்ணியிலனா பிடிப்பீங்களா அப்படின்ட்டு சரி அத்தனை கூட்டம் வீரத்தை பார்த்தா வீரத்தை காட்டிடலாம்னு நினைச்சோ. ஆமாம் சரி இதான் என்ன அந்த கழுத்து இந்த தலையில வெட்டி எடுத்து போகல என்ன அது சாக மாட்டேங்கல. சா கொசு கடிக்க இதான் எப்படி தலை எவ்வளோ அழகாக துண்டா எடுத்துருக்க மாதிரி. நீ கட்டியாரண்ணா இது வந்து வேண்டாம் அந்த தலை சாப்பிட விடாது. இந்த பொத்தி மீன் டைப்பில் உள்ள எல்லாம் தலை சாப்பிட விடாது. ஏன்னா அந்த வாய் இப்படி பொத்தி பொத்தி இப்படி இப்படி சாப்பிடும் தான் அது சாப்பிட விட புட். அது காக்கு வேடை காக்காய் வெட்டிட்டியா கத்திரி வேலை கத்திரி எத்திரியா மட்டை வெட்டு தின்னா நான் வெட்டிட மாட்டேன். மட்டை தின்னு தான் நீ நான் அதான் முதல்ல தின்னா வெட்டிட மாட்டேன். என்ன ஒன்றும் ப்ரோ ஊர் இல்லை. கேஎஃப்சியில் தான் போடுவாங்கல்ல கேஎஃப்சியில் போடுவாங்கல்ல கேஎஃப்சி சிக்கன் தான் அந்த மாதிரி கிரிப்ஸ் பர்கர் அது கிரிப்ஸ் சிக்கன் தானே அந்த மாதிரி திங்கலாமோன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இருக்கு. அதுக்கு சைடு முள்ள விட்டுனா கிளியராக வந்துடும். அக்கா நீங்கள் சதையெல்லாம் கைக்கு இருங்களோ அப்போ அறுபது வேண்டாம் கொண்டு வச்சு வந்துட்டோம். நம்ம அந்த நேரு இதுவும் இதெல்லாம் இருக்கு மற்ற அதான் நமக்கு மீன் வெட்ட தெரியும். மீன்காரங்க அழகாக விட்டவங்க பார்த்துருக்கோம். அம்மா என்ன பரம்பரை மீன் பிடிக்கா போனோம். கொண்டாங்க நான் பிடிக்க நீங்கள் வெட்டி நான் பிடிக்க நீங்கள் வெட்டி சி நான் நீங்கள் பிடிக்க நான் விட்டேன் கிடா பாபா விட்டாச்சு இதை ஆனால் விட்டுட்டேன். அது எப்படினாவோ பிடிச்சிருக்கு அது எடுத்து விட்டுட்டேன் பார்த்தேன். சரி வெட்டியாச்சு சரியா என்ன பீஸ் போட்டுருமா. இப்போ நம்ம போடாது என்ன தின்னலா இப்படியே வச்சு பொறிப்போதான் எப்படி இப்படியே போட்டு ஒரு நின்றுட்டு பொறிச்சிக்காகும் அப்படிங்கிறியா. ஆமாம் அப்படியே போட்டு ரெண்டா போடுமா போ ரெண்டு ரெண்டா போடு இல்லை அப்படி லைன் போடும் இப்படியே போட்டு போயிருக்கும் இருக்கும். என்ன தட்டி காணுமா காணுமா மாற்றி போட்டு எடுத்து அழகா இன்னும் ரெண்டா போடும். அதான் ரெண்டா போடுவோங்க முழு மீனா போதிட்டாதான் சூப்பராக இருக்கும். அப்படியே அப்போ முழு மீனா பறிச்சிருமா போ. சரி அப்போ நீ இவ்வளோ ஆயிலம் விட்டு இருக்காது அந்த சின்ன கழுவு முத அதோட இது மட்டும்தான் கையில் பிடிக்க முடியல அதை வலி அது இது பண்ணுடு பண்ணி அந்த செல்லு எடுத்தாச்சு எடுத்துட்டியா. ஆமாம் சரி அப்போ லேட்டாக கீறிடுமா. சதை மட்டும் சாஃப்டா இருக்கும். அதான் நான் சொல்லுவேன் நான் தான் மாஸ்டர். திங்கோடைய பாட்டி அப்படியே வெயில்ல அதான் செல்லாம் வெட்டி துண்டு துண்டா வெட்டிருக்கோம். அவ்வளவு இதாக இருக்கு அப்படி இருக்கு அப்படி வெட்டி வச்சிருக்கேன். ஓகே ஏன்னா இது அப்படியே மாவுல மக்கி அப்படியே ரெடி பண்ணி அப்படியே தட்டில போட்டு ஒரே கிடையாது ஒரே அந்த சின்ன மீன் மட்டும் தான் சொன்ன மாதிரி அதை கரெக்டாக எடுத்துடுவோம். அது ஏதாவது வாய்ப்பு இருந்தால் தருவேன். இப்போ நான் சொன்ன ஐடியாவில் தான் பெரிய மீன் பிடிச்சி போகிறீங்க. ஆமாம் எனக்கு நீ இப்போ சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் வந்துட்டு அது அப்படி ஜம்முன்னு பெருசாக அப்படி துண்டு துண்டா வெட்டிதாம்மா நம்ம போய் நல்லா கழுவிட்டு சரி வேலையை பார்ப்போமா. அடுத்த கட்டமாக பொறிக்கைக்கான வேலையை பார்ப்போம். சுத்தமான தயார் கம்பெனி தயார் சுத்தமான தயாரில் ஆரோக்கிய தயார் சரியா தயார் விட்டா எல்லாரும் இதிலே பண்ணுங்க. கம்பெனிகிட்ட கமிஷனுக்கு போகுதுங்க கேட்கணுமோ சரியா. சரி கேடு சந்தோஷம். நான் முன்னாடி சேல்ஸில் வேலை பார்த்தேன்னா அடா சரி தேவைக்கேற்றால வத்தல் பொடி பேபி மசாலா பொடி எங்கள் ஊர் பாரம்பரிய பொடி. சிங் டிக் டிக் டாங் 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 டாங்.
ஒத்த விரலில் அப்படியே கத்த 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 கத்தன்னு என்ன செய்யணும், நல்லா நசி ஆக்கிடலாம். நசி ஆக்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து பிறு பிறு மீன், இதுக்கு பேர் என்ன பேர், பிறு பிறு சிக்கன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இது வந்து அதே மெத்தேடில் அப்படி பிறு 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 பிறுன்னு ஸ்பைஸியாக இருக்கும். நாக்காடி காணுமா, காணும். காணுமா, உள்ள போடுங்க, உள்ள வச்சு அப்படியே முக்க மாட்டீங்களா? அப்படியா, சரி. நான் நீ சொன்னா நான் கேட்பேன். அச்சா அப்படியே இருங்க. இல்லை லைட்டாக தெரியுதா இந்த எண்ணெய் இந்த முறையும் இது கொஞ்சம் சதை அப்படியே எடுக்க வச்சு உப்பை போட்டு வச்சிடும். சரிங்களா? சரி. அப்படியே கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், வெயிலில் வைக்கவும், ஊற வைக்கவும். ஊற வைத்து விட்டு பொரிக்கவும். பொரிக்கவும் முன்னால ஸ்கிரிப்பி வரணும். ஸ்கிரிப்ட் எதுனே அப்படி முறுமுறு சிக்க, முறுமுறு பிஸ், முறுமுறு தமிழ் மீன், முறுமுறு மீன் பொரியல், முறுமுறு மீன் பொரியல், மீன் வறுவல், பொரியல்ல மீன் பொரியல், முறுமுறு மீன் பொரியல் இன்னைக்கு ரெடி. ஓகே, சரி. இதை என்ன தட்ட அப்படி அந்த துண்டெல்லாம் எடுத்துரு, பொடி துண்டெல்லாம் கிடந்துல, சின்ன மீனோட துண்டு, அது லாஸ்ட்ல பொரிச்சு உனக்கு உனக்கு சொன்னது. இது எனக்கு, இது உனக்கு, என்ன இது உனக்கு, எல்லாமே அன்பினிஷிங்கிற உனக்கு. காட்டு சமையல் நீ விரும்பி சாப்பிட விரும்பிச்சா, அதனால உனக்கு என்னமாப்ல. இது காணாது, இது வத்தல் பொடி காணாது. வத்தல் பொடி காணாதா, சரி. இதுக்குன்னே காணாது, அதுக்கு இன்னும் வரும் என்ன, அதுக்கு மேலே பொடி. அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுமாப்ல. வெளிநாட்டு சமையல் அன்றைக்கி நம்ம பண்ணுறோம். ஆமாம், அதனால் அது அப்படி தான் இருக்கும். சரியா? இதை இதில் வைக்க, இதில் வச்சுருமா, இது இதில் அதில் வச்சு அப்படியே கொஞ்சம் காயிட்டு ஒரு 10 நிமிஷம் ரேட் ஆகிட்டு. இப்போ முறுமுறு சிக்கனுக்காண்டி எல்லாம் ரெடிமேட் பொடி. இன்றைக்கி எமர்ஜென்சியாக எல்லாம் எமர்ஜென்சி. என்னென்னா வாடி வந்தோம், என்ன செய்யணும், மீனை சொன்ன உடனே ஃபோன் வந்த உடனே மீன் வந்துட்டு என்ன செய்துட்டேன், பிடிக்க வந்தே மாதிரி மீனும் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். அதனால் எல்லாமே ரெடிமேடாக டக்குன்னு போய் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த என்ன இருக்குல்ல சிக்கனில் பார்த்தீங்களா, இந்த முறுமுறுப்பாட்டு மீனை கொண்டு வரணும், மீனில் இப்படி முறுப்பு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அந்த முறுமுறுப்போடி இது பண்ண போகிறேன். அமெரிக்கன் ஸ்டைல் கிரிப்பி ஃப்ரை சிக்கன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குதுல. நம்ம ஸ்கிரிப்பியில் வந்து ஸ்கிரிப்பி பிஸ், நம்ம இங்கிலீஷாக அப்படி தான். பட் அதை கண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயந்துடக்கூடாது. நாங்கள் சில வார்த்தைகள் நுழைய மாட்டாங்க. பட் ஆனாலும் ஓகே தான், எங்களுக்கு ஓகே. பட் கேட்க உங்களுக்கு ஓகேன்னு தெரியல. அம்மா இது வந்து ஓகே பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக உப்பை போட்டுவிடும். சரி, முட்டையில் மீனை சுழட்டி எடுக்கவும். இப்போ வந்து அந்த மாவு வந்து என்ன நல்லா ஒட்டும். இப்போ ஐஸ் க்யூப்பு அது இதெல்லாம் வச்சு போடுவாங்க. நம்ம ஐஸ் க்யூப்லாம் போடாமல் நம்ம வந்து மாவு ஒட்டுறதுக்காக என்ன செய்யணும், முட்டையை வரசோம். ஒரு முட்டையை அடித்து விட்டு முட்டையில் மிக்ஸ் பண்ணுவோம். சரியா? மிக்ஸ் பண்ணி மாவில் என்ன செய்கிறோம், போட்டு திரட்டி எடுக்கிறோம். தரமாக நிறுத்தும்.
ஒரே குச்சியில் 10 அடிச்சம்பா. அதிசயம். நல்லா அங்கே தானே காற்று வந்து பச்சை வாழையா அணையல அணையாதி நீங்கள் நம்ம ஒரே குச்சியை 10 வச்சு அணையாதி பிராயங்கரையாண்டி தான் உனட்ட தந்தேன் 10 வயது தண்ணி அணையாது. இல்லை எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி எல்லாம் இன்னும் பொறிக்கிறப்பா. பச்சை கம்பு நம்ம வச்சா எரியுமா? ஏன் பார்ப்போம். எங்க ஊத்து பார்த்தா பார்க்க பாரு ஆரம்பம் வந்தேன். கடவுளே முருகா முருகா எல்லா கடவுளும் வந்து ஒரு விபரீதமான ஒரு வித்தியாசமா செய்து சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அமெரிக்கன் ஸ்டைலில் சாப்பிட ஆசை. நம்ம இன்னைக்கு அமெரிக்கன் ஆயிரும். என்ன இப்போ வந்து நல்ல மாவெல்லாம் அப்படியே ஜப்புன்னு வச்சாச்சு. அப்படியே முறுமுறுன்னு வரணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் என் மாப்பிள்ளை வந்து பெருசாக போட சொன்னா நான் பெருசாக போட்டிருக்கேன். அச்சா அதையும் போட்டுருமா? இல்லை அது ரெண்டாவது. அதில் இந்த முள்ள இது மட்டும்தான் வேகணும். அப்படி சர கர கர கரமா சொன்ன மாதிரி வருவேன். அப்புறம் அழகா வர நினைக்க நல்லது இல்லை பொறையும் அதான் தட்டு எடுத்துருவோம். பிளேன் தட்டு எடுத்து நம்ம இலையை எடுத்து வச்சா தான் இலையில வச்சு சாப்பிட்டா தான் அப்படி இருக்கும். இயற்கையாக காட்டுக்குள்ள வந்துட்டு இலைய காங்கன்னு சொல்றியடா. இந்த மற்ற இடத்துல சார் கேட்கல போயிரு சார். எதுனால எடுத்துருவோம். ஒரு முறை நடந்துச்சு இதே மாதிரி தான். நீ ஸ்னேப்பியை பார்க்க இங்க வந்து பாரு. அதான் ரெண்டா பிடிச்சிக்கலாம். இங்க பாருடா செல்லக்குட்டி எப்படி பட கட்ட கடை இருக்கு. ஆனா நிறைய ஏதோ கிடைக்கணுமாப்ல. அத்தா இப்ப அத்தா வந்து திருப்பிட்டீங்களா? நாம திருப்பிட்டேன். இல்ல வேற அத்தியா வேண்டாமா? இன்னும் வேணும்ல இலக்கலாம். அது அதில் இருக்குது. இலையில தையல் வாங்கி நல்லா வந்துட்டு நல்லா என்னது திருப்புரு முறு எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு அதேதான் அப்படி குப்புனா கிரன்னு போகும் மீன். அவ்வளோ சாப்பிட்டா கிரன்னு இருக்கு. இன்னும் நல்லா வந்துட்டு உனக்குல்ல அந்த மனம் அந்த அதே மனம் வருவா. நம்ம இங்கே என்ன உலகம் கேஜி அந்த மனம் வருவா. ஹோட்டலில் போனால் அப்படியே வாசம் எடுக்கிறது. அந்த வாசம் இருக்குது. ஒரு பெரிய ஹோட்டல்னு போகிறோம். நல்லா மணக்கும்ல. சரி ஏப்பாப்பா. இப்போ நம்ம காட்டு சமையல் அப்படின்னா அதை காட்டுக்குள்ளே டேலண்டாக தூக்கிட்டு போகிறேன். பட்டு கீழே விழுந்துடக்கூடாது. ஆண்டவா கீழே விழுந்தா கொஞ்சம் தருவேன். அப்படியே தேக்கையில வச்சாச்சு. தேக்கையில வச்சாச்சு. அப்படி இருக்கிற துண்டை அவ்வளோத்தையும் தூக்கி மாவுல மிக்ஸ் பண்ணி திருப்பி அப்படியே உள்ள வச்சிட்டேன். அது ஒரு கட்டா இருக்கு. சரி பொரியட்டு அது பொரியட்டு. நான் அங்கே வேட்டையை தொடர போறேன். சூடா இப்போ அப்படி எப்படி இருக்கு பாருங்க. செம்ம செம்ம. நான் சொன்னதான் முழுசா பொரிப்போம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன அக்செப்ட் பண்ணிக்கிற மாப்பிள்ள. பட் நீ திங்க மாட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு கூட ஒரு
சந்தோஷம் இருந்துச்சு. நீ திங்க மாட்டேன்னு சொன்னியா, விரதம் வேற சொன்னியா? நாங்களும் தண்ணி ஊறிட்டு அவ்வளோதான் பார்த்துக்கிட்டாங்க இந்த பேர். சம்மனு சூடு எப்படி நினைச்சிங்க? வரல யோசியோடய விஷயம். பாவம். ம் ம் பாவம். ம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க நினைச்சு பார்க்கல. எப்படி இருக்கு பாருங்க. ம் எப்படி வந்துருக்கு இங்கே பாருங்க. மேடம் ம் ம் அவையா நினைச்சு பார்க்க முடியாத டேஸ்ட் நெய். உனக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் உண்டு. உங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் உண்டு. என்னன்னா இல்ல நான் போன் அடிச்சேன்னா போன் எடுத்தீங்கல்ல. ஃபோன் எடுத்தேன், நீங்க போன் எடுக்க மாட்டீங்க. ஆனா ஏதோ லக்கு உங்களுக்கு இருந்திருக்கு. ம் வாயில தண்ணி கேமராமேன் ஒரு துண்டா கொடுத்துருவோம் முன்னால. ஐயோ அப்படியே சந்தோஷமா எடுக்கட்டு. ம் ஒரு ஆளுக்கு ரொம்ப 4 மீன் தான் சாப்பிடும். எப்படியும் இதுக்கு என்ன பிரச்சனை என்னன்னா, இந்த மீனில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, முள் கிடையாது. அந்த சென்று முள்ளை தள்ளி சேவடு முள்ளு இந்த மீன் ரொம்ப கிடையாது. நானே முதல்ல சாப்பிட்றேன்னு பார்த்தோம் இல்லைப்பா ஞாபகத்து. அதனால தான் இந்த மீன் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுது. என்னென்னா சைடு முள் கிடையாது. ம் ம் இங்கே பாருங்க, காட்டி தந்ததுண்ணா. நாபா சுழு மேலத்தை முழுக்கதே எனக்கு கஷ்டமாக தெரியும். நீ விரதம் இருந்தது விரதம் மாட்டே இருந்துக்கலாம் தெரியுமா? ம் இது எனக்கு கேமரா எப்படி தான் கொண்டாந்து பார்க்க கஷ்டமா தெரியும். இங்க பாருங்க, எங்க சமையல் வந்து காட்டு சமையல் தான். ரியலாக கிடச்சி பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை தேடிட்டே தெரிஞ்சேன். சில நாள்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே காட்டு சமையல்ல ஜோறு, காட்டு சமையல்ல ஜோறு, வீட்டு சமையல்ல போரு. இங்கே காட்டுக்குள்ளே என்னென்னு சாப்பிட்டாலும் ஜோறு ஜோறு தான். நாங்கள் என்ன வந்து அங்கே கிடக்கிற துண்டை எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். அடுத்த இதில் பார்க்குறோம், அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கண்டினியூவாக பார்க்கணும். என்னமோ கண்டினியூவாக போடுவோம். கண்டினியூவாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு உங்கள்கிட்ட பரிவோடு கேட்டு வருகிறோம்.